இந்த ஒரு லிக்விட் போதுங்க உங்கள் ஃபேஸை நல்லா பளபளன்னு யங்கா பார்க்குறதுக்கு ஒரு 20 வயசு குறைஞ்சது மாதிரி கண்டிப்பாக மாற்றி கொடுக்கும். ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்கள் ஃபேஸில் நிறைய சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் திடீர்னு பார்க்குறதுக்கு இளமையாக தெரிவிங்க. அந்தளவுக்கு செம்மையாக உங்கள் ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணி க்ளோ பண்ணி உங்கள் ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன்லாம் குறைச்சி பளபளன்னு மாற்றிடுங்க. இப்போ நம்ம ஒரு சூப்பரான க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பிரிஞ்சி இலை. இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். ஏலக்காய் மாதிரி இதுவும் நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். இது வந்து நம்ம ஃபேஸுக்கு இதை வந்து க்ரீமாக ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணோம்னா நம்ம ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் க்ளோவாகவும் இருக்குங்க. அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி பிரிஞ்சி இலையை எடுத்துருக்கோம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறது பார்க்கலாம். இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு 5-6 பிரிஞ்சி இலையை எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது வந்து வேகும் பொழுது நமக்கு நல்லா இதனுடைய சாரெல்லாம் அதில் இறங்கும், ஃப்ளேவர் நல்லாவே கிடைக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறது. கட் பண்ணும்பொழுது நமக்கு எந்த ஃப்ளேவரும் வராது. இது நல்லா வேகும் பொழுது நமக்கு நல்ல ஒரு அருமையான மனம் வரும். நமக்கு எல்லாத்துக்குமே இதை பற்றி தெரியும். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். இப்போ இது கூட வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நார்மல் வாட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு நல்லா பாயில் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிடலாம். கொஞ்ச நேரம் இது வந்து கொதிக்கட்டும். இப்போ கொதிக்கும் பொழுது இதில் வந்து முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொதி வரட்டும். இதை வந்து கொதித்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி இந்த இலைகள்லாம் கொஞ்சம் வெந்து இதனுடைய சாரெல்லாம் இதில் இறங்கும். கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம், ஆனால் இதனுடைய கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். தண்ணி ரொம்ப அதிகமாக நீங்கள் சேர்க்க வேணாம், ஏன்னா இது வந்துலாம் நமக்கு வாட்டரெல்லாம் எதுவுமே வராது. அதனால் நம்ம அளவான தண்ணி இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொதித்து இதனுடைய கலரும் நல்லா தண்ணியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். இது நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் விட்டுடலாம். அப்படியே ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகாது, கொஞ்சம் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம அடுத்து இது கூட வந்து சேர்க்க போகிற இன்னும் ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா சுகர். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சுகருக்கு பதிலாக வெல்லம் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது. சுகரை சேர்த்துட்டு நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பொருள் இதில் வந்து சேர்க்கணும். இப்போ நமக்கு சுகர் வந்து இதில் மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் கொஞ்சம் நேரில் பார்க்கும்பொழுது லைட்டாக அந்த பாருங்க சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிற இன்னொரு பொடி என்ன அப்படின்னா காஃபி பவுடர். ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துட்டு டக்குன்னு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா அதை வந்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. நல்லா வந்து டார்க் கலரில் மாறிடுச்சு நம்ம காஃபி பவுடர் சேர்த்ததுனால. இப்போ இதுலேயே இன்னும் ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. அது முக்கியமான ஒரு கிருமி நாசினியை தான் நம்ம சேர்க்க போகிறோம். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பயன்படுத்தாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு மஞ்சள் பொடி மக்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள், அதையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். நல்லா இது வந்து கொதிக்கட்டும். இந்த பிரிஞ்சி இலையோட எசன்ஸ் நல்லா வந்து இறங்கி நமக்கு வர வரைக்கும் இதை வந்து கொதித்து வரட்டும். பிரிஞ்சி இலையை நம்ம தொட்டோம்னா கொஞ்சம் சாஃப்டாக மாறிடும். அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா கொதி வந்திருக்கு, வெந்துருச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக அந்த இலை வந்து ஈஸியாக மடங்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வெந்ததுனால சொல்கிறேன், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம இந்த ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ரொம்ப அதிகமாக பண்ண வேண்டாம்.
நம்ம இந்த மாதிரி திக்காக பண்ணும்பொழுது நமக்கு வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இதனுடைய கலர். இப்போ இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். அடுத்து என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, அதாவது பொட்டுக்கடலை தாங்க எடுத்துருக்கோம். இந்த பொட்டுக்கடலையை நல்லா நம்ம பொடி பண்ணிவிட்டு பவுட்ராக்கி இது கூட ஆட் பண்ண போகிறோம். நம்ம முகத்தை நல்லா பாலிஷ்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த பொட்டுக்கடலை ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இல்லை, அது மட்டும் இல்லைங்க, இது வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி சுருக்கங்களை நீக்கி கொடுக்கும். அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது இதில். இப்போ இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 5 ஸ்பூன் பொட்டுக்கடலையை மட்டும் நான் நல்லா பொடி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பொட்டுக்கடலையை நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். நான் நைஸாக அரைச்சி இதை வந்து சளிச்சு எடுத்தாச்சு. நல்லா நைஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த பொட்டுக்கடலை மாவை நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு வேலை பண்ணிடலாம். என்ன அப்படின்னா, இந்த ஜூஸை வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு ஃபஸ்ட் நம்ம இதில் வந்து பொட்டுக்கடலை மாவை இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இது கூடவே எடுத்து வச்சுருக்க இந்த ஜூஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப லிக்விட் ஆகிடும். அதனால் நான் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம மாவு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது ஃபேஸில் வந்து வலியக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஃபேஸ் வந்து ட்ரை ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸராக வச்சுக்கிறதுக்கு இதில் வந்து இன்னொரு பொருளை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் ரெடி பண்ணி இதை வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வீக் தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸுக்கு டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கழுத்து, கை, கால் எங்கே வேணாலும் நீங்கள் நல்லா ஃபுல்லாக டேனாக இருக்கிற இடம்லாம் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணி பாருங்களேன். மேஜிக் பண்ண மாதிரி உங்கள் ஃபேஸ் பிரைட்டாக மாறுறதை பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஹனி தாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஹனியை வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஹனி சேர்த்து வச்சோம்னா நம்ம இந்த க்ரீம் வந்து நமக்கு 1 வீக்குக்கு அப்படியே இருக்கும், கெட்டு போகாது. ஹனி சேர்த்தவொடனே ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எப்படி மாறிடுச்சு அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க இதை எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ஜூஸில் மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. இதை வச்சு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணோம்னா அவ்வளோ சூப்பராக நம்ம ஃபேஸ் வந்து பிரைட்டாக மாறும். இப்போ இந்த லிக்விடை வச்சு நான் ஃபேஸை வந்து சூப்பராக க்ளீன் பண்ண போகிறேங்க. உங்கள் ஃபேஸ் எப்படி இருந்தாலும் சரி நொடியில் நல்லா பளிச்சுன்னு மாற்றிடும். இதை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு டெய்லியும் காலையில் உங்கள் ஃபேஸில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபேஸ். அதுக்கப்புறமேட்டு இந்த க்ரீமை ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தகன்னு வெள்ளை வெள்ளையேன்னு மாறிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்துடலாம். ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ண போகிறோம். எவ்வளோ டல்லாகவும் டேனாகவும் இருக்குது அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க என் ஃபேஸ். நீங்கள் இதை தவிர நிறைய முடியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் இருக்க தான் செய்யும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த லிக்விடை வந்து இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி ஃபேஸை நல்லா க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னாக மாற்ற போகிறோம். இந்த மாதிரி காட்டன் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதை வச்சு நம்ம ஃபேஸை நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக, ரொம்ப அழுத்திலாம் நீங்கள் க்ளீன் பண்ண அவசியம் இல்லை. ஒரு சிலருக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் இந்த மாதிரி தான் கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன 60 வயசு ஆயிடுச்சா, 50 வயசு ஆயிடுச்சா, உங்களுக்கு வயசு குறைஞ்சிருச்சா, அரைக்கிழவி, இந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்காக சொன்னேன். நான் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டேங்க. எப்பயுமே கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பெருசாக எடுத்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எதையும் நம்ம வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. நெகட்டிவாக பேசுகிறவங்கள நம்ம தள்ளி வச்சுட்டு பாசிட்டிவாக பேசுகிறவங்கள நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். முடிஞ்சால் நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்கள்.
இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து டல்லாக இருந்த ஃபேஸ் வந்து பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. அப்படி ஃபேஸ் பாருங்கள், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இதை நம்ம அப்படியே விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் விட்டோம்னா நல்லாவே உங்களுக்கு ஃபேஸ் வந்து ட்ரை ஆகிடும். ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸில் இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த க்ரீம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, செம்மையாக இருக்குங்க. நான் ஃபேன் போட்டிருக்கேன், அதில் வந்து என் ஃபேஸ் வந்து நல்லாவே ட்ரை ஆகிடும், காஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டு இந்த பேக்கை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ ஸ்மூத்தான க்ரீமியாக இருக்குது பாருங்கள். வாவ், கலரே பயங்கரமாக இருக்குது. நான் கையிலே கூட அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் நம்ம இதில் வந்து மஞ்சள் சேர்த்துருக்கோம். ஆண்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மஞ்சள் தேவையில்லை, அதனால ஒன்றும் கிடையாது. நான் ஒரு சிலர் நினைக்கிறீங்களா மஞ்சள் சேர்த்தா அப்படி ஆகும் இப்படி ஆகும்ட்டு, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். மஞ்சளை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் தாராளமாக. அப்படி இல்லைன்னா நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து கலர் வந்து பிடிக்காது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த மஞ்சள் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது ஸ்கின்ல இருக்க, அதாவது இந்த கிருமி நாசினின்னு சொல்லுவாங்கல்ல, மஞ்சளுக்கு நிறைய அந்த மகத்துவம் உண்டுட்டு, அதனால தான் நம்ம மஞ்சளை வந்து ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறோம். பிம்பிள்ஸ்லாம் குறைக்கும் உங்களுக்கு. நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா ஸ்மூத்தான க்ரீமாக இருக்குங்க. இந்த சந்தனத்தை அரைச்சி ஃபேஸில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தான க்ரீமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்கள் இந்த அளவுக்குலாம் ஒரு பேக் மாதிரிலாம் அப்ளை பண்ண அவசியம் இல்லை. நான் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணாலே போதும். இப்போ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. நம்ம ஃபேஸ் பாருங்கள் ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம சூப்பராக பிரைட்டாக மாற்றிருக்கு பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள் ஸ்கின். எவ்வளோ ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது தெரியுமா. என்னுடைய ஸ்கின் தானா, ஏன் முகம் தானான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவ்வளோ ஒரு நல்லா பிங்க் கலரில் இருக்குது என் ஃபேஸ், சேஞ்ச் ஆகிருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க, செம்மையா சேஞ்ச் ஆகிருக்குங்க. இப்போ நான் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபைனலாக ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க. எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், ரிசல்ட்டை மட்டும் பாருங்கள், குறைகளை பார்க்காதீங்க, நிறைகளை பாருங்கள். எவ்வளோ அருமையாக என் ஃபேஸ் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். என்னுடைய நிறம் பாருங்கள், கை பாருங்கள் எந்த கலரில் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் என் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இதிலேயே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். உண்மையான கலர் இதுதாங்க. இது வந்து நான் வந்து ப்ரைட்டாக மாற்றிருக்கேன் என் ஃபேஸை, இதுதான் என்னுடைய கலர். ஆனால் என் ஃபேஸை வந்து மாற்றி செம்ம சூப்பராக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஸ்கின் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா வலுவலுன்னு அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக அப்படி இருக்குது. செம்ம சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து 15 வயசு குழந்தைங்களுக்கு மேலே யார் இருக்காங்களோ எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாமே ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். நான் ஒரு வீடியோ போடாமல் இருக்கேன், அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன், ஐப்ரோக்கான வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி பாய். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.